முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சிதம்பரம் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ஜெபர்சன், மேலும் விரிவான தகவல்களை பகிரலாம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிதம்பரம் சந்திப்பு 1 மணி நேரத்தை கடந்து தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று எப்படியாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் பொதுவெளியில நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பொதுவெளியில தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில தான் தற்போது இந்த நிலைமைக்கு வந்து நிற்பதாக காங்கிரஸ் கட்சியினரும் திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் தெரிவித்து வருகிறார்கள். திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடர வேண்டும் என்பது திமுகவினுடைய விருப்பமாக இருந்தாலும் காங்கிரசுடைய ஒரு தரப்பினர் இதை எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக தமிழக காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை இருக்கிறார். அது அவருடைய செய்தியாளர் சந்திப்புல நாம் பார்க்கும்போது தெரிய வரும். எதிர்மறை கருத்துக்கள் தாவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்பதெல்லாம் தொடர்பாக செய்திகள் வரும்போது ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் சில இடங்கள்ல செய்தியாளர்கள் சந்திப்புல செல்வ பெருந்தகை தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பதையும், திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதிப்பட இருக்கிறது, நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் போட்டியிட போகிறது, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் எங்களுக்குள் நாங்கள் பேசி முடித்துக் கொள்வோம் என்று செல்வ பெருந்தகை தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார். ஆனால் இதற்கு எதிர்மறையாக அந்த கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்டோடேங்கர் சென்னைக்கு வரும்போது இது போன்று பேச்சுவார்த்தையை நடத்தும் போது அவரும் செய்தியாளர்களை சந்திப்பார். இங்கு செய்தியாளர்களை சந்தித்து அவர் சென்ற பின்னர் டெல்லியில் சென்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு கட்சி என்றால் தேர்தல் காலங்கள்ல யார் வேண்டுமானாலும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா என்ற கேள்விக்கு அவர் பதிலளித்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்ச்சியாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்களா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவித்து அவர் எங்கேயும் இதுவரைக்கும் பேசவில்லை. ஆகவே மறைமுகமாக தாவேகாவுடன் காங்கிரஸ் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துகிறதா என்ற கேள்வி எழுந்த நிலையில்தான் தற்போது திமுக கூட்டணியில வரும் சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் நீடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துதான் தற்போது மூத்த மத்திய அமைச்சர் சிதம்பரம் நேரடியாக வந்து முதலமைச்சரை சந்தித்து பேசி வருகிறார். வழக்கமாக இது போன்று ஒரு சர்ச்சையான இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கிய காலத்துல இது போன்று ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வுகள் அங்கு வெளியே சென்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது திமுகவினர் வந்து எச்சரித்தனர், உங்களுக்கு என்ன பேச வேண்டுமோ குழு அமைத்து திமுக பேச்சுவார்த்தை குழு அமைத்த பின்னர் குழுவிடம் பேசுங்கள், நேரடியாக இந்த பொது தளங்கள்ல இது போன்று பேச வேண்டாம் என்று திமுக தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அப்போதும் கூட அந்த நிலைமையை கட்டுப்படுத்தி திமுக காங்கிரஸ் உறவை வலுப்படுத்துவதற்காக இது போன்று சிதம்பரம் நேரடியாக வந்து தமிழக முதலமைச்சரை சந்தித்து சென்றிருந்தார். அவர் சந்தித்து சென்ற பின்னர் சற்று திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவியது என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக பொது வெளியில அவர்கள் பேசுவதை சற்று நிறுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் கடைசியாக தற்போது 5 பேர் கொண்ட குழுவினர் நேரடியாக வந்து அறிவாலயத்துல திமுக சார்பில் அமைக்கப்பட்ட டி.ஆர். பாலு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை குழுவினரிடம் பேசி கிறிஸ்டோடேங்கர் சென்ற பின்னர் நேரடியாக வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திப்பின் போது எங்களுக்கு என்ன டிமாண்ட் என்பதை நாங்கள் வந்து தெரிவித்திருக்கிறோம், விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்து சென்றார். ஆனால் டெல்லிக்கு சென்று செய்தியாளர்களை சந்தித்த கிறிஸ்டோடேங்கர் அதற்கு எதிர்மறை கருத்துக்களை தெரிவித்து விட்டார். 25 தொகுதிகள் மட்டுமே திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு தருவதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், இதை எங்களுடைய டிமாண்ட் என்ன என்பதை, அதாவது 41 தொகுதிகள் வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்பட திமுகவிடம் தெரிவித்துவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இது மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு புகைச்சலை ஏற்படுத்தியது. கிறிஸ்டோடேங்கர் போன்றோர் தொடர்ச்சியாக திமுகவிடம் பேசும்போது மறைமுகமாக தாவேகா உள்ளிட்ட தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தோடும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார்களா என்ற சந்தேகம் எழுந்திருந்தது. அவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருந்ததா என்பது தொடர்பாக உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் எதுவும் இல்லை என்றாலும் தொடர்ச்சியான தகவல்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்க வேண்டும். அது எவ்வாறு அவர்கள் திமுக கொடுக்கக்கூடிய 25 தொகுதிகள் இல்லாமல் காங்கிரஸ் கேட்கக்கூடிய 41 தொகுதிகளும் இல்லாமல் இதற்கு இடைப்பட்ட ஒரு எண்ணில முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஒரு சமரச முயற்சியாக
ப. சிதம்பரம் தற்போது வந்து பேசி வருகிறார். ப. சிதம்பரத்தை பொறுத்த அளவுல இங்கு தமிழக முதலமைச்சரோடு பேசி இங்கு எடுக்கக்கூடிய முடிவை உடனடியாக டெல்லிக்கு தலைமைக்கு சொல்லி அங்கிருந்து ஒப்புதலை பெற்று உடனடியாக அதை இன்றோடு முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாலைக்குள் ஒரு தீர்க்கமான முடிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் தரப்புல தெரிவிக்கக்கூடிய தகவல்களை அவர் உடனடியாக டெல்லிக்கு பரிமாறிக்கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து என்ன சிக்னல் வருகிறதோ அது தொடர்பாக இங்கு அவர்களுக்கு இந்த தகவல்களை அவரும் நேரடியாக சொல்வதாக தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரடியாக அக்கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தியிடம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி இருப்பதாக, ஆகவே இருவரும் பேசும்போது ஒரு சுகமமான ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழலை அவர்களிடம் எடுத்துரைத்து திமுக கூட்டணியில அதிக கட்சிகள் வந்திருக்கின்றன, இன்னும் அதிக கட்சிகள் வந்து சேரக்கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திமுக கூட்டணியில் நீங்கள் தொடர வேண்டும், திமுகவுக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளை நீங்கள் உணர்ந்து கொடுக்கக்கூடிய அல்லது 2 அல்லது 3 தொகுதிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இறுதியாக ஒருவேளை திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடர்வதற்காக திமுக இறங்கி வரக்கூடிய தொகுதி 28 தொகுதி வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 28 தொகுதி வரை காங்கிரஸ் ஒப்புக்கொள்ளுமே ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது 30ற்கு மேற்பட்ட அவர்கள் கூறுவது போல 41 தொகுதியில உறுதியாக காங்கிரஸ் இருக்கிறது என்பதை மேலிட பொறுப்பாளர்கள் அல்லது சிதம்பரத்திடம் அவர்கள் தெரிவித்திருந்தால் இந்த பேச்சுவார்த்தை நிச்சயமாக தோல்வியில் தான் முடிவடையும் என்கிறார்கள் காங்கிரஸ் தரப்பிலேயும் திமுக தரப்பிலேயும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.